பெண் காவல் கண்காணிப்பாளருக்கு பாலியல் தொல்லை அளித்த வழக்கில் முன்னாள் டிஜிபி ராஜேஷ் தாஸ் ஜாமீன் கோரி உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்துள்ளார். கடந்த 2021ஆம் ஆண்டு பெண் எஸ்பிக்கு பாலியல் தொல்லை அளித்தது தொடர்பாக ராஜேஷ் தாஸுக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து விழுப்புரம் குற்றவியல் நடுவர் நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. இந்த தீர்ப்பை விழுப்புரம் முதன்மை அமர்வு நீதிமன்றமும் கடந்த பிப்ரவரி 12ஆம் தேதி உறுதி செய்தது. இதையடுத்து தனக்கு விதிக்கப்பட்ட தண்டனையை நிறுத்தி வைக்க வேண்டும் எனவும் சரணடைவதிலிருந்து விலக்களிக்க வேண்டும் என்று கோரியும் ராஜேஷ் தாஸ் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இது தொடர்பான விசாரணையில் பெண் காவல் அதிகாரிக்கு பாலியல் தொல்லை அளித்த வழக்கில் 2 நீதிமன்றங்களால் தண்டிக்கப்பட்ட நபருக்கு எப்படி சலுகை காட்ட முடியும் என நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. அத்துடன் சரணடைவதிலிருந்து விலக்களிக்க கோரி தாக்கல் செய்த மனுவையும் சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. தண்டனையை நிறுத்தி வைக்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்த நிலையில் வழக்கில் ஜாமீன் கோரி உச்சநீதிமன்றத்தில் ராஜேஷ் தாஸ் தரப்பில் மேல்முறையீடு மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. சட்டவிரோத பண பரிவர்த்தனை வழக்கில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஜாமீன் கோரிய மனுவுக்கு பதில் மனு தாக்கல் செய்ய தாமதம் ஏற்பட்டதற்காக உச்சநீதிமன்றத்திடம் அமலாக்கத்துறை மன்னிப்பு கேட்டது. சட்டவிரோத பண பரிவர்த்தனை வழக்கில் ஜாமீன் கோரி செந்தில் பாலாஜி தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இதனிடையே முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்க எதிர்ப்பு தெரிவித்து அமலாக்கத்துறை எழுத்துப்பூர்வ பதில் மனு தாக்கல் செய்தது. அதில் விசாரணையின் போது செந்தில் பாலாஜி உரிய ஒத்துழைப்பை வழங்கவில்லை எனவும் சாட்சியங்களை அளிக்க வாய்ப்புள்ளதால் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது எனவும் அமலாக்கத்துறை தெரிவித்தது. செந்தில் பாலாஜி தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் கபில் சிபில் மனுதாரர் 320 நாட்கள் சிறையில் உள்ளதாகவும் அமலாக்கத்துறை வேண்டுமென்றே தாமதப்படுத்துவதாகவும் தெரிவித்தார். அப்போது அமலாக்கத்துறை சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் பதில் மனு தாக்கல் செய்ய தாமதமானதற்கு மன்னிக்க வேண்டும் என நீதிபதிகளிடம் கோரிக்கை விடுத்தார். பின்னர் அமலாக்கத்துறை தாக்கல் செய்த பதில் மனு மீது பதிலளிக்க செந்தில் பாலாஜி தரப்புக்கு உத்தரவிட்ட நீதிமன்றம் விசாரணையை மே 6ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது.